உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்புகளோடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் எதற்கு அஞ்சாத துணிவு பெற்றவர்கள். எதையும் பார்ப்போம்டா அப்படின்றது துணிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதை என்றைக்குமே நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களுக்கு இப்போ இந்த அஷ்டம சனியாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. சனியெல்லாம் உங்களுக்கு கீழே தாங்க. சூரியன் தான் டாப், அவன் தான் கிங்கு, நீங்கள் தான் கிங்கு. சனி வேலையாள். நீங்கள் உங்கள் வேலையாளை பார்த்து நீங்கள் பயப்படுறது எப்படிப்பட்ட ஒரு விஷயமோ அது மாதிரி தான் சிம்மராசிக்காரர்கள் சனியை பார்த்து பயப்படுறது. அதனால் பயப்படாதீங்க. சனி வேலையாளாக இருந்தாலும் அவர் தான், நீதிமானும் கூட அவர் தான், கர்மகாரன் அவர் தான். அதனால் நியாயத்தின் பக்கமாக எப்பவுமே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் எதுக்கு சனியை பார்த்து பயப்படணும்? அந்த சனியே உங்களுக்கு நல்லது தான் செய்வார். ஏன்னா நீங்கள் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு உண்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லி இந்த மாத கிரக நிலைக்குள்ளே வர்றேன். அதாவது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் அப்படின்றது லாபங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் போய் அமர்ந்துட்டார். மேச ராசி, அது உங்களோட பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது மேச ராசி. அந்த மேச ராசியில் உங்களுடைய தொழில் ஸ்தானமான ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் போய் அமர்றாரு. அப்போ நீங்கள் பாருங்கள், தொழில்காரகன் பாகிஸ்தானத்துக்கு போயிட்டாங்கன்னா தொழில் சார்ந்த பாகியங்கள் அதிர்ஷ்டங்களை அடைய போகிறீங்க அர்த்தம். நீங்கள் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க போகுது, நீங்கள் எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நீங்கள் இந்த பெரிய ப்ராஜெக்ட்டு அந்த கம்பெனி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. நிச்சயமாக வேறு யாருக்கும் போக வேண்டியதாக இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள், எங்களுக்காக இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட அவங்க உங்கள் இடத்துல நிற்கிற அளவுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் தொழில் சார்ந்து நடக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பான பாகிஸ்தானம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பாகிஸ்தானங்கள் அதிர்ஷ்டங்கள். அங்கே ஒரு சுபகிரகம் சுக்கிரன் உட்கார்றாரு அப்படின்னா தொழில்காரகன் அவர்னால சுக்கிரன் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்றத சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சுபகிரகம் 9ஆம் இடத்துல இருக்கார். சந்திரனோ, வளர்பிறை சந்திரனோ, வியாழனோ, சுக்கிரனோ, தனிச்ச புதனோ இருந்தாங்க அப்படின்னா அது இயற்கையாகவே ஒரு தெய்வ பலத்தை கொடுத்துரும். அன்னையின் ஆதிசக்தி, அன்னையினோட அருளை கொடுக்கும். அந்த வகையில் சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமியோட அம்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. பண தட்டுப்பாடு அப்படின்றது இருக்காது. ஒரு பற்றாக்குறை பட்ஜெட் போட்டு கணக்கு போட்டு செலவு பண்ணிகிட்டு இருந்த சிம்மராசிக்காரர்கள் தாராளமாக எப்பயும் போல பழைய மாதிரி என்ன செலவாலும் பரவாயில்லடா, அந்த ரோடு என்ன வேலை, அந்த ஊர் என்ன வேலை கேளு வாங்கிடுவோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியத்தை அவங்களுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்துல கொடுக்க போகிறாரு. சரி, சுக்கிரன் ஒரு பக்கம் நல்லது செஞ்சிட்ருக்காரு. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய வியாழன் என்ன பண்ண போகிறார், வியாழனோட நிலை என்ன? வியாழன் பார்த்திங்கன்னா தற்சமயம் மிதுன ராசியில் இருக்கார். அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். யார்? யோகஸ்தானத்துக்குரிய முழு சுபகிரகமான வியாழன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துலேருந்து அவருடைய பார்வைகள் முக்கியமான இடங்களில் கிடைக்கிது. அதாவது குரு தான் இருக்கிற ஸ்தானத்தை காட்டிலும் அவர் பார்க்குற ஸ்தானத்துக்கு மிகப்பெரிய வலுவை கொடுப்பாரு. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், உங்கள் ஆசை, விருப்பம், விடாமுயற்சி இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு கிடைக்கிது. ஸோ சிற்றூர் பயணங்கள் இதெல்லாம் 3ஆம் இடம் தான். ஸோ அந்த ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் எதுவாயினும் அது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றத சொல்லலாம். அதுபோக அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானம், புத்திரஸ்தானம், மனோஸ்தானத்துக்கு கிடைக்கிது. ஸோ அதாவது அந்த மனோஸ்தானம் சொல்கிறது, யோகஸ்தானம் சொல்கிறது குருவுடைய வீடு தான். அவருடைய சொந்த வீட்டுக்கே குருவுடைய எதிர்பார்வை கிடச்சிட்ருக்குன்றது பார்த்திங்கன்னா உங்கள் எண்ணங்களில் எந்த ஒரு குறையும் இல்லை, பிழையும் இல்லை. எண்ணங்களில் பிரச்சனை இருந்தால் தான், நோக்கம் தவறாக இருந்தால் தான் நம்ம செயல்கள் தவறாகும். உங்கள் எண்ணமும் நோக்கமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் அங்கே ஜெயிக்க போகிறீங்க. அதனால் உங்கள் நோக்கம் சரியாக இருக்கிறதுனால சுபர்களான குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்கன்றதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். சொன்ன மாதிரி அஷ்டம சனியை நம்ம அவ்வளோ லேசாக எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்க வேண்டியது இல்லை தான். நான் காரணத்தையும் சொல்கிறேன். சனி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கார். அஷ்டம சனி வீண் பழி, வம்பு, வழக்குகள், சண்டை சச்சரவுகள்லாம் கொடுக்க தான் செய்வார்.
இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது பண்ண அந்த மாதிரியான அவ பெயரை உங்களுக்கு கொண்டு வர மாட்டார் அப்படின்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியில் கேது இருக்கார். கேது வந்து ஞானக்காரகன். நம்ம சித்தநாதர்கள் வந்து நிழல் கிரகங்களான ராகு கேதுக்களில் கேதுவை வந்து சுபகிரகமாக தான் சொல்கிறாங்க. ஸோ சுபகிரகமாக இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையை பற்றின பக்குவத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த கேது லக்னத்தில் ராசியில் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, படபடன்னு எதையாவது செய்ய வைக்க, ஒரு முன்கோவத்தில் நம்ம கோவப்பட்டு உறவுகளை பகையாக்கிக்கிறது இதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ வந்து உங்கள் லக்னத்துக்கு ராசியிலேயே வந்து பார்த்திங்கன்னா, சிம்ம ராசியிலேயே வந்து கேது இருக்கிறதுனால ஒரு ஞானக்காரகன் இல்லையா கேது. அதனால் வந்து எப்படி பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற இடம், பொருள், ஏவல் தெரிஞ்சு நடந்துக்கக்கூடிய பண்புகளை உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ கேது இருக்கிறதுனால ஒரு நல்லது இருக்கா அப்படின்னா, இதை விட இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், ப்ரமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அதுபோல் வீட்லேயுமே நல்ல மதிப்பு, நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பயுமே பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் நன்மதிப்பு இருக்க தான் செய்யும். பெரிய என்னதான் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க அப்படின்ற இடத்துல தான் சிம்மராசிக்காரர்கள் தன்னோட கௌரவத்தை காப்பாற்றிட்டு கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அது இன்னும் மேம்படும். அதனால் வந்து 8ஆம் இடத்துல இருக்க அந்த அஷ்டம சனியை பார்த்து சிம்மராசிக்காரர்கள் துளி கூட பயப்படாதீங்க. கண்டுக்கவே கண்டாதீங்க. லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான். அதுக்கெலாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அவர் அங்கே இருந்தாலும் கூட அவர் இருக்கிற வீடு வந்து உங்கள் ராசிக்கு பாக்கியநாதனான குருவுடைய இன்னொரு வீடான மீன ராசி தான். ஸோ குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி, அட்டம சனி உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. தைரியமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே வந்து குரு வந்து சனிக்கு கேந்திரத்தில் தான் இருக்கார். அதுக்கு மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ஏப்ரல் மாதம், அதுக்கடுத்து மே 26ஆம் தேதி குருவுடைய பார்வையே சனிக்கு கிடச்சிரும். அஷ்டம சனிக்கு கிடச்சிரும். அதனால் அஷ்டம சனி நம்மளுக்கு தொந்தரவு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எந்த சிம்ம ராசிக்காரர்களுக்காக இருந்தாலும் தயவுசெய்து அதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. அப்படியும் மீறி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அதில் உங்கள் சுயஜாதத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இப்போ இந்த உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் ஒரு 3 கிரக சேர்க்கைகள் இருக்குது. கிரக யுத்தம்னே சொல்லலாம். ஒரு ராசியில் 2 கிரகங்களுக்கு மேற்பட்ட கிரகங்கள் 2 கிரகங்கள் சேர்ந்தாலே கிரக யுத்தம் தான். ஸோ இங்கே 3 கிரகங்கள் இருக்குது. யார் யாருன்னா உங்கள் ராசிநாதனே போய் அங்கே உட்காந்துட்டார். சூரியன் வந்து சனியோடு சேர்ந்துட்டார். ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே சேர்ந்துருவார். ஏற்கனவே செவ்வாய் அங்கே இருக்குது. செவ்வாய், சனி, சூரியன் ஒன்றுக்கு பகை கிரகங்கள். நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அதாவது இந்த பகை கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஊர் மாற்றம், இடமாற்றம், உங்கள் எண்ணங்களில் நிறைய மாற்றங்கள்லாம் கொடுக்கும். நீங்கள் ஒன்று செஞ்சு போயிட்டே இருப்பீங்க. அதை நம்ம தவிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். விட்டுட்டு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்னடா இவ்வளோ நாள் நம்ம அதை ஒரு விஷயத்தை இலக்கு நிர்ணயிச்சிருந்தோம், அதை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம், செய்ய முடியாமல் நம்ம வேறு பக்கம் டைவெர்ட் ஆகிட்டோமே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் டைவெர்ட் ஆனது தான் நல்லது. இறைவன் வந்து உங்களை சரியான பாதையில் தான் கொண்டு போயிட்டுருக்காரு. நம்ம விருப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் உங்களுடைய இறைவனோட விருப்பம் அதை விட சரியாக இருக்குன்றதுனால அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கோங்க. தொழில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. வேலையிலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த வந்ததை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. புது நிறுவனத்துக்கு வந்த பின்னாடி உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்கள் நடக்க போகுது, நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் சிவனை எந்த ரூபத்தினாலும், எந்த நிலையிலனாலும், எந்த கோவில்னாலும் நீங்கள் தாராளமாக கும்பிடலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலே போயிட்டு நெய் தீபம் போட்டு வழிபட்டு வாங்க. உங்களுக்கு இருக்க சின்ன சின்ன சங்கடங்களும் தீரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நிச்சயமாக ஏப்ரல் மாதம் சிறந்த ராஜயோக காலம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட இந்த கிரக யுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது போக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நாடுகளிலே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு உலகளாவிய இப்போ நம்ம நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து பலன் நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, காணொலியில் நான் சொன்னது ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா, இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2-3 நாடுகளுக்குள்ளே இந்த போர் பதட்டம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நான் அதை எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும்
அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்கமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸு இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு, செவ்வாய் தான். இந்த ராகு, செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகு, செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டார். இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது போக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும் போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா சிலர் சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது, கடன் தீர்ந்துருன்றீங்க ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றலாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவாக அதான் சொல்கிறேன். ஐயா நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள், அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். சிம்ம ராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஆனா இந்த ராசி என்பர்கள் எங்களுக்கு சனி பகவான் மட்டும் தொந்தரவு கொடுக்கல, எல்லா கிரகங்களுமே எங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனை. சனி பகவான் கர்மகாரகன், வேலைக்காரகன், தொழில்காரகன் அப்படின்னு நம்ம சொன்னா கூட அந்த தொழிலையும் வேலையில மட்டும் பிரச்சனைகள் இருந்தா பரவாயில்ல, எங்க போனாலும் பிரச்சனைகள். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பேச போறோம் அப்படின்னா அந்த இடத்துல சில தொந்தரவுகள், குடும்பம் ரீதியான தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் ரீதியான சில பிரச்சனைகள், அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால சில ஏமாற்றங்கள், இப்படி எங்க போனாலுமே எங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கிறதுனால எந்த கிரகங்களையுமே நாங்க நம்பல, எங்களுக்கு யாருமே கூட இல்லை, தெய்வம் இவ்வளோ தெய்வ பிரார்த்தனைகள் பண்றோம், அந்த தெய்வத்தினால எங்களுக்கு ஒரு பொழுது கூட நன்மைகள் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான சில வெறுப்பான ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள், இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா இவர்களினுடைய அந்த ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறார். அந்த 8ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுமையான வருமான தடைகளை கொடுத்தாச்சு. இனிமேல் இந்த மாதத்துல இருந்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, டோட்டலா ஸ்ட்ரக் ஆகி நிக்கக்கூடிய ஒரு தருணம். இருக்கக்கூடிய சேமிப்பும் கரைஞ்சாச்சு, இருக்கக்கூடிய மனநிலையிலையும் ஒரு தெம்பு அப்படின்றது இல்லை, ஒரு மன உறுதி. எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்மராசி என்பர்கள் ஒரு மன உறுதி இருப்பாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன உறுதி இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு தன்மை. நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் திடீர்னு இருந்தாப்புல இருதயம் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள், அடுத்து ஏதாவது தேவையில்லாத ஒரு விபத்துகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், இது எல்லாமே நடந்தாச்சு. எங்க வாழ்க்கையில நடக்காத சில சோகமான விஷயங்களே கிடையாது. எல்லா விதமான ஒரு பேரிடர்களையும் நாங்க சந்திச்சாச்சு. இனிமே சந்திக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, உயிர் மட்டும்தான் போகல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய பாதிப்புகள், 1, 2 அப்படின்னு நம்ம எதையுமே அடுக்கி சொல்ல முடியாது, அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சிம்மராசி என்பர்கள் அந்த அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விதத்தையும் தாண்டி தன்னுடைய ராசியின் மீது கேது சஞ்சாரம் செய்யறதுனால எல்லா இடத்துலயும் கெட்ட பெயர்கள், அவமானங்கள், தேவையில்லாத மன சஞ்சலங்கள்,
நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த அர்த்தராத்திரி அந்த விழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷயங்கள், ஒரு நிம்மதியா ஒரு பொழுது 1 மணி நேரம் தூங்கலாம் கூட, அந்த தூக்கம் கூட வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு மனதுல நிறைய ஒரு பாரங்களை வைத்து திரிந்து கொண்டிருக்கின்ற இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல ஆஃப்டர் 15க்கு மேல ஒரு மாதத்தின் பிற்பகுதியில இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு மன நிறைவுகள் அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராசி அதிபதி 8ல இருந்து 9ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்து வரப்போறார். அடுத்து உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் 4ஆம் இடத்திற்கு சொந்தக்காரரான அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால, சொத்துக்கள் வாங்கினதுனால நிறைய பிரச்சனைகளை இந்த சிம்மராசி என்பர்கள் கடந்த ஒரு 45 நாட்கள்ல சந்திச்சிருப்பீங்க. அடுத்து கணவன் மனைவி ரீதியான நிறைய விவாகரத்து வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா சொத்து வாங்கும்போது எல்லாமே கரெக்டா இருந்திருக்கு. ஆனா திடீர்னு அது சம்பந்தப்பட்ட சில வழக்குகள், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த செவ்வாய் ராகுவினுடைய சேர்க்கை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அங்க கூட சில வழக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த செவ்வாயினுடைய சேர்க்கை மிக பெரிய அளவுக்கு ஆபத்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு. இப்போ இந்த மாதத்துல அதே செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார். அதனால உங்களுக்கு சின்ன சின்ன ஆபத்துகள் எல்லாமே பெரிய ஆபத்துகளாக மாறினாலும் அதுல இருந்து நீங்க நிவாரணம் பெறக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துருவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு போயாச்சு அப்படின்றதுனால, அதாவது செய்த தர்மங்களும் செய்த புண்ணியங்களும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது இந்த காலகட்டம் இருக்க போது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தயவு செய்து இந்த மாதத்துல நீங்க அதிகப்படியாக சிவன் வழிபாடுகளை பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சிவன் வழிபாடு பண்றீங்களோ, முடிஞ்சா டெய்லி கூட பண்ணுங்க. அப்படி முடியாத பட்சத்துல ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு போய் ஒரு 4 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அப்படி பண்ணும்போதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில கடுமையான நெருக்கடிகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் சனியோட சேர்க்கை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு கடன் ரீதியான சில தொந்தரவுகள், உடல் ரீதியான பலவீனங்கள், ஏற்கனவே நிறைய ஆபத்துக்களை சந்திச்சாச்சு, இன்னமும் சந்திக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேறு விதமான உடல் உபாதைகள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். கடன் ரீதியான பிரச்சனைகள் கழுத்தை நெருக்கக்கூடிய அளவிற்கு சில தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கும். இந்த மேடமோட பதிவை பாக்குறதுக்கு நம்ம பார்க்காமலே இருந்திருக்கலாம். இவ்வளவு நெகட்டிவா சொல்றீங்களே மேடம், இதுல இருந்து நாங்க தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பதிவையே பார்த்துட்டு இருக்கிறோம், எப்படி நாங்க இதுல இருந்து தப்பிச்சு வெளியில வரப்போறோம் அப்படின்னு தெரியாம நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். உங்க பதிவை பார்த்துட்டு இன்னும் எங்களுக்கு நெகட்டிவான சில எண்ணங்கள் அதிகப்படியாக தோன்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இருக்கிறத உள்ளபடி சொல்றதுதான் நம்மளுடைய ஜோதிடத்தினுடைய ஒரு முக்கியமான சாராம்சமே. அதனால இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு ஒரு பக்கம் கிடைத்தாலும் சில இடத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நீங்க இந்த சிவன் வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது. அதனால சிவன் வழிபாடு, உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய அந்த சரபேஸ்வரர் வழிபாடு, இந்த மாதிரியாக அந்த உக்ர தெய்வம் எதெல்லாம் இருக்கோ, சரபேஸ்வரர், காளி, லக்ஷ்மி நரசிம்மர், அடுத்து பாத்தீங்கன்னா துர்கை, இந்த மாதிரியான சில வழிபாடுகளை பண்ணும்போது ஒரு தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இணங்க நிறைய ஒரு தொந்தரவுகள் இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜனனகால சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க, அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க, அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். சிம்ம ராசி லக்னக்காரங்க, நம்மளுக்கு என்னங்க அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு, எல்லாமே தெரிஞ்சது தானே. ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க. ஒரு கடைசி 3 மாதம்லாம் பாருங்கள், கொஞ்சம் நிறைய விஷயம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. எந்தெந்த விஷயத்தில் ரெக்கவர் ஆகிட்டு இருக்குன்னா, வேலை செய்கிற இடத்துல நிறைய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும். நம்மளுக்கு போன வருஷம்லாம் இந்த கடைசி ஒரு வருஷத்துலலாம்
நம்ம இருக்கோன்றதே கவனிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள பார்த்து நம்ம சிம்ம ராசிங்க அப்படின்னா அவங்க மேனேஜரா அவங்க கிட்ட பேசுறதுக்கு யோசிச்சு பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு போல்டான கேரக்டர். ஆனா லாஸ்ட் 1 வருஷமா பார்த்தா யாரும் கண்டிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப ப்ரமோஷன்லயோ அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வுலயோ நம்ம பேர் வரும். ஏதாவது இவர் செஞ்சாகணும். போன வருஷம் இதை செய்யலைன்னு சொல்லிட்டு அந்த பேர் வரும். ஓகே. ஸோ வேலையில சின்ன சின்ன மாறுதல் வரும். திருப்பியும் மக்களோட நம்ம ரேப்போ ஆகிற சூழ்நிலைகள் நிறைய வரும். இது அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த 1 வருஷத்துலலாம் ரொம்ப நஷ்டமாக இருக்கும். பிஸ்னஸ் நிறைய இப்போ அந்த நஷ்டமெல்லாம் ரெக்கவர் ஆகும். இப்போ ஃபுல்லாக ரெக்கவர் ஆகும். ப்ராஃபிட் ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டே வராங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ அதான் சொல்கிறேன், ஒரு 3 மாதமும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரணும். இல்லையா இப்போ வரும். சரிங்களா? ப்ராஃபிட் நல்லா வரும். ஸோ வேலை, பிஸ்னஸ் 2மே ரொம்பவும் சிறப்பாக இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் வந்து குடும்பத்தோடு எங்கேயாவது ட்ராவலிங் போகிற மாதிரி நிறைய சூழ்நிலைகள் அமையும். இல்லை ரொம்ப சிங்கிளாக இருக்கேன்னா இந்த லவ் ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். அதான் சொல்ல இந்த 1 வருஷம் நம்ம வந்து யார்கிட்டையும் பெருசாக பேசியிருக்க மாட்டோம். அப்படியே உருன்னு உட்காந்துருப்போம். இப்போ வந்து ஏதோ ஒரு விதமான ரேப்போ கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு மனசு விட்டு பேசுகிற மாதிரி கண்டிப்பாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். சரி, இதை தேடுங்க. இன்னொன்று மகப்பேர்லாம் யாருன்னா ட்ரை பண்ணுறீங்க சிம்மத்துலலாம் இந்த டைமில் ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் எதிரிகள் தொல்லை எதனா இருந்ததுன்னா அது வந்து நிறையவே கம்மியாகும். என்னன்னா சிம்மத்துக்கு அப்படின்னா யாரும் முகத்துக்கு நேரம் சண்டையே போட மாட்டாங்க. சிம்மத்துக்கிட்ட போட்டாங்கன்னா ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எங்கள் அப்பாலாம் சிம்மம், பக்கா சிம்மம். எங்கள் அப்பா எதிர்க்கலாம் யாருமே சண்டை போட மாட்டாங்க, ஜெயிக்க மாட்டாங்க, சிம்பிள். ஆனால் என்னன்னா முதுகில் குத்துவாங்க. ரொம்ப முதுகில் இறங்கி செய்வாங்க. முதுகில் குத்துவாங்க. சிங்கத்துக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. லைட்டாக அட போங்கன்னா தட்டி விட்டுரும். ஆனால் வலி தானே. ஸோ அந்த மறைமுக எதிரிகளும் ரொம்ப கம்மியாவாங்க. இப்போ இது ஒன்று. உடல்நிலை பாதிப்புகள் எதுனா இருந்தால் கம்மியாகும். ஏன்னா காலபுருஷத்துக்கு இது வந்து இதயமில் வரும். அதான் சொல்ல எனக்கு வந்து வர முக்காவாசியான ஜாதகம் வந்து சனி பயிற்சி இல்லை சனி பகவானால் பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள் தான் வரும். எப்போவுமே முக்காவாசி. அதில் அதிகமாக வர ராசிகளில் டாப் 3ல ஒன்று சிம்மம். சரிங்களா? அதில் இன்னொரு ஒரு ரெகுலரான பேட்டர்ன் நான் பார்க்குறது வந்து ஹார்ட் இஷ்யூஸ். வயசை பொறுத்து தாங்க, எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு மட்டும்தான். ஆனால் அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறது என்ன, ஹார்ட் இஷ்யூஸ் வருது. சரிங்களா? ஸோ ஹெல்த்து ரீதியாக எதனா பிரச்சனைகள் இருந்தால் அது வந்து கம்மியாகும். மெயினாக சிம்மம்லாம் வந்து இந்த ஆப்பிள் சிட்ரிக் வினிகர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த நாட்டு மருந்து கடை, நீங்கள் வந்து ஃபார்மசி எங்கே போனாலும் அது கிடைக்கும். அது வந்து உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புக்கள், அதுவும் முக்கியமாக இந்த நர்வ்ஸுக்கு நடுவில் இருக்க கொழுப்புகள்லாம் கரைச்சி வெளியே தரணும். இந்த ஹார்ட் இஷ்யூஸ்லாம் மெயினாக வருது வந்து இந்த நரம்புகள் இல்லை குழாய்களில் அடைச்சிக்கிற கொழுப்பால் தான். இந்த ஆப்பிள் சிட்ரிக் வினிகர் எடுக்க அதெல்லாம் கரையும். சிம்ம ராசிக்கு இது வந்து ரொம்ப மெயினுங்க. அதனால் தயவு செஞ்சு அதை வாங்கி இது பண்ணுங்க, சாப்பிட்றேங்க. ஒன்று. இன்னொன்று உங்கள் டாக்டரை கேட்டுக்கோங்க. ஒரு டவுட் இருந்தால் டாக்டரை கேட்டுக்கோங்க. இது அடுத்து வந்து சிம்மம் வந்து முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் யோகா பண்ணியே ஆகணும். இவங்களுக்கு வந்து அதிகமாக சூரிய நாடி ஓடும். இப்போ நம்ம மூச்சு விடுறதே வந்து சந்திர நாடி சூரிய நாடின்னு இருக்கு. சூரிய நாடு பண்ண உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாகும். அதனால சில உடல் பாதிப்புகள் கண்டிப்பாக வருங்க. முக்கியமாக இந்த கருப்பு சாமி ஆடுறவங்க, சாமி குறி சொல்கிறவங்க, இவங்களெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு சூரிய நாடி ரொம்ப, அதுவும் ஆக்ரோஷமாக பண்ணுறவங்களுக்கு வந்து சூரிய நாடி பயங்கரமாக வேலை செய்யும். அவங்க வயசு ஆக ஆக அவங்க உடல்நிலை என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நிறைய ஹார்ட் இஷ்யூஸ் நிறைய வரும். இது வந்து பொதுவாக இந்த ராசி லக்னத்துக்கு நடக்கிறது, எல்லாருக்கும் நடக்க போகிறதில்ல. ஆனால் இதுக்கான பயிற்சி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எடுக்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். பிராணாயாமா, மூச்சு பயிற்சி, தியானம். இல்லையா இதெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது, கோவிலுக்கு போய் நடக்க ஆரம்பிங்க. கோவில் கட்டினதே அதுக்காக தான். வீட்டிலேருந்து என்னால் ஒரு தவம் பண்ண முடியல, யோசிக்க முடியல, கோயிலுக்கு வந்து உட்காந்து தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு, அதுக்காக தான் கோவில் கட்டினது. கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்பவே நல்லா பெட்டராக முன்னேறும். அடுத்த விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது வந்து பணம். எவ்வளோ வாங்குறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க, அந்த கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா பணம் வந்து பயங்கரமாக விரயமாகும். ரொம்ப மோசமாக விரயமாகும். சிம்மத்துக்கு நல்லா பார்த்துட்டேன். நான் அதனால தான் ரொம்ப ஆரம்பத்துலேயே சொன்னேன், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வீடு நல்லா இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எதுனா வாகனம் வாங்கணும்,
வீடு வாங்கணும், நகை வாங்கணும். இப்போ வாங்குங்க. டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. கிடைக்கிற காசு எடுத்து அதில் போட்டுருங்க. அதில் போடலன்னா தேவையில்லாத செலவுகள் வரும். அதிகமாக என்னன்னா இது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் தான் வருது. அதுவும் ரொம்ப சின்ன காரங்களுக்கு வந்து ஹார்ட் இஷ்யூ இல்லைன்னா ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய ஆகுது. அதனால தான் வீட்டில் வந்து பொதுவாக யோகா மெடிடேஷன் பண்ணுங்க. கோவிலுக்கு போயிட்டே இருங்க. அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவையாவது கோவில் மண்ணை மிதிச்சு ஆகணுங்க. மிதிச்சு தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். நம்மளை பார்த்துக்கிறதுக்காக நம்ம சாமிக்கு போய் உண்டியலில் 10 ரூபா போடுறதுனால சாமி நல்லா இருக்க போகிறது கிடையாது. அந்த கோவில் மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். ஆனால் நம்ம நல்லா இருக்கிறது தான் கோவில் கட்டி வச்சிருக்காங்க. அதனால வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கோவில் போங்க. இன்னொன்று முக்கியமான, எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு யாரும் கடன் வாங்கிடாதீங்க சிம்மத்தில். கடன் வாங்கிட்டீங்கன்னா அதை அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாத்த விட முக்கியம், யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா வாங்குறது பெரும் போராட்டமாயிடும். சரிங்களா? இந்த கடன் விஷயம் ஏன்னா நிறைய சிம்மம் கடன் எடுத்துக்கங்க. இந்த கடன்லேருந்து விமோச்சனம் அடையணும் அப்படின்னா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு நரசிம்மர் பாட்டை தினமும் காலையில் ஒரு 3 தடவை ரிப்பீட் மோடில் போட்டு கேளுங்க. 3 தடவை கேட்க உங்களுக்கு அந்த கடன் தொல்லைகள் வந்து ரொம்ப கம்மியாகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்க பெரும்பாலான விஷயங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கம்மியாகும். லக்ஷ்மி நரசிம்மருடைய ஸ்தோத்திரம் பாட கேட்க ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தாண்டி நீங்கள் வந்து சிவபெருமான் பார்வதியோட வழிபடலாம். எந்த கோவில் நீங்கள் இப்போதைக்கு போனாலும் நீங்கள் மெயினாக போக வேண்டியது வந்து ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப 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 நல்லாவே பவர் தருங்க. இப்போ உங்கள் ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணும். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எப்படி கையில் தங்கும், யார் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு வண்டி வாகனம் நகைலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது, வேலையில் யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும், யார் உஷாராக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும், யார் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் கடன் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், யாருக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல் இந்த ராசிக்கு ஒரு ராசிக்கும் 1 கோடி பேருக்கு பொதுவான தகவலாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இதை தாண்டி ஒன்றும் தீவிரமாக உங்களுக்கு எனக்கு பர்டிகுலராக வீட்டில் இந்த விஷயம் நடக்குது சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா தனியாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்கிறோம். சித்தர்கள் சொல்கிற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். உங்கள் உடம்பு தான் ஆலயம். உடம்பையே ஆலயமாக மாற்றுற மாதிரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள் தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல. நீங்கள் கும்பாபிஷேகம்லாம் அப்போ பாருங்கள், கலசத்தூள் தானியங்கள் தான் வைக்கிறோம். சாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்பில். அதுதான் 1 2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கன்சல்ட்டிங்கில் உங்களுடைய பிரச்சனைகளை முழுசாக சொன்னும் போது உங்கள் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமாக கொடுக்கலாம். இதுலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு கிரகத்துக்கு ஒரு உலோகங்கள் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு கலர் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு பூ, அந்த பூவை வச்சு சில தெரப்பீஸ் இருக்குது. இதெல்லாம் படுத்த தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் வந்து பல ஜென்மாவாக பல கர்மா செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்கள், ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நான் போகணுன்னு சரியாகணும் ஆகாதுங்க. இதுதான் ப்ராக்டிகாலிட்டி. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் போகுது, இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனால் நம்ம ஜெயிச்சு மேலே வரணும்னா உள்ள தனியாக டெப்த்தாக இறங்கி இது ஒன்று என்ன பண்ணணும்னு எடுத்து கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தால் பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கண்டினியூஸாக புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடமும். நீங்கள் வந்து இது இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, இப்படி விஷயம் சொல்கிறாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது, ஓகே இவர்கிட்ட நான் பேச போகிறேன், டிவைன் தினேஷ்கிட்ட பேச போகிறேன். நம்ம ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு தெரப்பியாக சொல்கிறோம். எந்தெந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாதிரி
நான் வழிபாடுகளை பண்ணணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுவீங்க. நீங்கள் எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருட பிறப்பு உங்கள் எல்லாருக்குமே நான் குமர இந்த அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையார் தாயாரால் எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளத்துடன்.